காணி உரிமை நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் 3ஆம் தேதி வழங்க போகிறோம். நீங்கள் வழங்குற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்கள் வழங்குறீங்க. அது காணி உரிமை இல்லை, அது வீட்டுரிமை. 30 வருஷம் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதி தான் இன்னைக்கு எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம். மக்கள் கிட்ட நீங்கள் காணியை கொடுத்தா அவங்களால சொந்தமாக அவங்களோட வீடை அவங்களே கட்டிக்குவாங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீடு கட்டுறது பொய் வேலை. வீடு கட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ நிதி ஒதுக்கீடு கிடையாது. இவ்வளோ காலமாக பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளை உருவாக்கும்? தயவு செய்து நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, இங்கே உட்கார்ந்துருக்க கௌரவ அமைச்சர் அவர்கள் கிட்டையும் சரி, தயவு செய்து அமைச்சரவையில் பேசி இந்த வர்த்தமானியை வாபஸ் வாங்க. கல்வி சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் காலத்தின் தேவை. அதுக்கு அந்த காலத்தின் தேவைன்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்திருந்த அரசாங்கங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க கல்வி சம்மந்தமான சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல்வி சீர்திருத்தம் மக்கள் எதிர்பார்த்த அளவு வரல. இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதை அமுல்படுத்துறதுல தான் உங்களோட நிர்வாகத்திறமை இருக்க போகுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசின கௌரவ உறுப்பினர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. CW கண்ணங்கர் இலவச கல்வி நாட்டுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நான் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகமும் உங்களோட முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அமைச்சர் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகத்துக்கு இந்த இலவச கல்வி மறக்கப்பட்டுச்சு. 1945 1977 வரைக்கும் எங்களுக்கு தோட்டப்புறங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நடத்தக்கூடிய, அந்த காலத்தில் அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்தும் நடத்தக்கூடிய 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. கல்வி எங்களுக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான். 1977 பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் அரசியல் தலைவர்களோட வீரத்தினாலையும் சாணக்கியத்தினாலையும் அரசியல் ரீதியான தீர்வு எங்களால் எடுக்கப்பட்டுச்சு. தோட்டப்புறத்தில் உள்ள பாடசாலைகள் முழுமையாக அரசாங்கம் பாரம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோட்டப்புறத்துலையும் உங்களுக்கு தெரியும் பாடசாலைகள் இருக்குது. ஆனால் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும். இது வரைக்கும் எங்கள் மேலே இருந்த விமர்சனங்கள், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ 86 வருஷமாக இருந்திருக்கோம், காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கு, தொண்டமான் என்ன செஞ்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் உண்மை என்ன. உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு. அந்த அநீதிகள் எங்களை 30 வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் உருவாக்கியிருக்கு. அதே நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு என்னென்ன சேவைகளை கொடுக்க முடியுமோ நாங்கள் வழங்குவோம். குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீபாத கல்லூரி இன்னைக்கு இருக்கிற காரணம் அன்னைக்கு எங்களோட அரசியல் தலைவர்களாகிய சௌமியமுறை தொண்டமான் ஐயா கொடுத்த அழுத்தத்தினால, அவரோட சாணக்கியத்தினால இன்னைக்கு பல்வேறு நபர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஆளுங்கட்சியிலையும் சில பேர் இருக்காங்க, எதிர்கட்சியிலையும் சில பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு பத்தாது. அதான் உண்மை. யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி, வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையாக பத்தாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பாடசாலை கட்டணும்னா 550 மில்லியன் செலவாகுது. முழுமையாக மலையகத்துக்கு கொடுக்குற பட்ஜெட் வெறுமனே 3000 மில்லியன் தான். 6 பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா? இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு கூட இந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களில் வாழும் மக்கள், அதாவது மலையக தமிழர்கள் 1945 77 வரைக்கும் கல்வி உரிமை கிடையாது, வீட்டு உரிமை கிடையாது, பிரஜா உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த 30 வருஷம் கால பகுதியில் நடந்த இந்த 30 வருஷம் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதி தான் இன்னைக்கு எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம். அது மக்கள் ஏற்றுக்கணும்.
அப்படி இருக்கும்போது நம்ம நிரந்தர தீர்வுகளை எப்படி வழங்க போறோம்? நீங்க சிந்திச்சு பாருங்க, பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதியில் மலையக தமிழர்கள் வந்து இலங்கை பிரஜைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு, இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு கிராம சேவக டிவிஷன், கிராம சேவக பிரிவுன்னு உருவாக்கும் போது அதில் மலையக தமிழர்களை அவங்கள உள்ளார சேர்க்கல. அப்படி சேர்க்காம இருக்கும்போது தான் இன்னைக்கு யூத் சர்வீசஸ் கவுன்சில் மூலியமா ஒரு வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. யூத் சர்வீசஸ் கவுன்சிலோட கான்ஸ்டிடியூஷன், அவங்களோட யாப்பின் பிரகாரம் தோட்டப்புறமா இருந்தாலும் சரி, கிராமப்புறமா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் கிளப், யூத் கிளப் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அந்த வர்த்தமானி ஒரு கிராம சேவக டிவிஷனுக்கு ஒன்னே ஒன்று தான் பண்ண முடியும், ஒரு கிராம நிர்வாக டிவிஷனுக்கு. அப்படி பண்ணும்போது எங்களோட பிரதித்துவம் அழிஞ்சு போகுது. இவ்வளோ காலமாக பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளை உருவாக்கும்? தயவு செய்து நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, இங்கே உட்கார்ந்துருக்க கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்டையும் சரி, தயவு செய்து அமைச்சரவையில் பேசி இந்த வர்த்தமானியை வாபஸ் வாங்க. ஏன்னா நம்ம வந்து எது கேட்டாலும் சொல்கிறோம் நம்ம எல்லாம் சமம்னு. எனக்கு இலங்கையர் என்கிற ஒரு பெருமை இருக்கு. அந்த ரீதியாக நான் சொல்லுவேன், ஆமாம் இலங்கையர் இருந்தால் நான் சமம் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து பேசுகிறோம் எக்விட்டியை பற்றி, ஈக்குவாலிட்டியை பற்றி இல்லை. மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எக்விட்டி தான் தேவைப்படுது. எக்விட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து வீடு கட்டுறது பொய் வேலை, வீடு கட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ நிதி ஒதுக்கீடு கிடையாது. இதே பாராளுமன்றத்தில் தான் பெருந்தோட்டத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து 4500 வீடுகள் கட்ட போகிறோம் இந்த வருஷம். ஆனால் போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு 329 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு இந்த வருஷத்துக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபா போகும், 2.8 மில்லியன், 28 லட்சம் ரூபா போகும்போது 329 மில்லியனை வச்சு நீங்க எப்படி 4500 வீடுகளை கட்டுவீங்க? ஆனா அதை வந்து நான் அரசாங்கத்து மேல இருக்க ஒரு விமர்சனமா நான் சொல்லல, இது வந்து யதார்த்தம். நம்ம வீடு கட்டுறது வந்து அன்சஸ்டைனபிள். 2,51,000 குடும்பங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு, இப்ப பொருளாதார நெருக்கடியில் இந்த வருஷத்துக்கு நம்மளால ஒரு 300 வீடுகள் 500 வீடுகள் தான் கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது மலையகத்துல நீங்க நினைக்கிற மாற்றம் வராது. வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது. வீடு வந்து ஒரு சலுகை, தீர்வு இல்லை. தீர்வு என்னன்னா, இவ்வளோ காலம் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்கினா அது ஒரு தீர்வு. நாங்க வந்து தேல வளர்ற காணியை நாங்க கேட்கல, துறை வந்து பங்களா அவரோட காணியை நாங்க கேட்கல. நாங்க கேட்கிற காணி இப்ப மக்கள் வாழும் இடம். மக்கள் கிட்ட நீங்க காணியை கொடுத்தா அவங்களால சொந்தமா அவங்களோட வீடு அவங்களே கட்டிக்குவாங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா கேட்டா எல்லாருமே இந்த விஷயம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க. நான் இதான் உண்மை. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, இல்ல காணியை கொடுத்தா வித்துருவாங்க. விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். அதுக்கு பேர் தானே காணி உரிமை. இட்ஸ் அன்கண்டிஷனல். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மீடியா இதுலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில உறுப்பினர்கள் சொல்றாங்க, காணி உரிமை நாங்கள் வழங்க தயாரா இருக்கோம், காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம், காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் 3ஆம் தேதி வழங்க போறோம். நீங்க வழங்குற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்க வழங்குறீங்க. அது காணி உரிமை இல்லை, அது வீட்டுரிமை. காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு. இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் வந்துச்சு, அதுக்கடியில் நீங்க என்ன பண்ணீங்க, 75 லைனரைகளை சுத்தம் செஞ்சீங்க. இப்ப அதுல சில விமர்சனங்கள் இருந்துச்சு, அதுல உங்க பக்கம் இருந்த நியாயம் நீங்க சொன்னீங்க, இல்ல நாங்க வீடு எல்லாரும் கட்டுவோம், ஆனா கட்டுற வரைக்கும் நாங்க இந்த லைனரைகளை புதுப்பிப்போம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இங்க முன்வைக்கிறேன், தயவு செய்து ஆலோசனையை கேளுங்க. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் அடியில் 75 லைனரைகளை நீங்க சுத்தப்படுத்திருக்கீங்க, ரெனோவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி. சரி, அது வந்து தீர்வு கிடையாது. 2 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான லைனரைகள் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல புதுப்பிச்சிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா 100கணக்கான மில்லியன் செலவழிச்சு நீங்க வந்து லைனரைகளை ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்து ஒன்றும் ஒரு மனசாட்சி இல்லாத நபர் கிடையாது. ஆனா பிராக்டிகாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இப்ப இந்த லைனரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் அந்த லைனரைகளை புதுப்பிச்சாலும் அந்த பேரை முழுமையா எடுக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள். ஏன்னா PHDTன்னு ஒரு இயந்திரம் இருக்கு அமைச்சில். அந்த PHDT இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது மூலியமா மட்டும்தான் தோட்ட பகுதிகளுக்கு வேலை செய்ய முடியும். சரி, ஆனா அந்த PHDTயோட டைரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸோட CEOs.
The regional plantation company CEOs are sitting on the board of directors for the Plantation Human Development Trust. I want to enlighten everyone here on one small matter. Whenever you work through the Plantation Human Development Trust in the ministry, it is governed and administered by the regional plantation companies. But you are using taxpayers' money to do work in the plantations. That's regardless of whoever comes to power. But the people who get credit for it is not the government. It is the companies. If you go on their websites today, you will see we have built 44,000 houses. I'm sorry, but the companies did not build houses. It's successive governments which have built houses using taxpayers' money. And today companies take credit for everything that goes inside the plantation. They earn profits. They exploit the workers. They've destroyed the Ceylon tea brand. They've done all of this. And they are taking the credit for the work taxpayers, Sri Lankan people, are paying for. This is something that does need to be looked into because they claim to be ethical. They claim to be, they are certified here, certified there. And, through all these international organizations, they get this recognition. Using what? A false pretense, showing that we have done this for our workers, when in reality, they have not done anything for the workers. But everybody's afraid to speak against them. Why? Because they are some of the most powerful lobbyists in the country. And apart from that, nobody wants to hurt Ceylon tea brand. But honestly speaking, Ceylon tea brand does not need to survive on exploitation. That is something that we must come to terms with. I have been against, many people here have a false notion and a false perspective of Jeevan Tondaman or, the legacy or the party. And I understand, I am a product of nepotism, I'm not saying no. But at the same time, I do have the backing of not just my community, but my voters because I have spoken for them day in and day out in this parliament. And I have stood by them at every given stance. And for that, we have been called an opportunist, we have been called many names. But as per what the Prime Minister said, even with relation to educational reforms, history should not be neglected. Those who do not know history, especially their own history, they will cease to exist. And we have gone through that for 30 years. And I don't think we can go through that again. And likewise, I just want to say one last matter. As far as all these reforms and all go, as far as, you had mentioned earlier that you have done public consultations and, prior to even coming into power. So, from what we could see, we do welcome these reforms. But however, implementing it is going to be the issue. And of course, you do have our fullest support in the implementation. But at the same time, there needs to be a complete system change within the plantation side. Because if you were to look at what's actually happening then, there's only 30% access to quality education in the plantation sector. And that is mainly because we lack teachers. And we brought in an assistant teacher program, which there was some criticism. Why? Because we were taking students who dropped out of A-levels and giving them teacher training, posting them as assistant teachers for 2 years. And then they become a fully fledged teacher. But that was criticized. But the truth of the matter is, the biggest criticism came from the graduates. And the truth of the matter is, whether you like it or not, when there's a community that is finding it extremely difficult to have access to quality education, just because of historical injustices, then they should be given a leeway. That's equity. We are not asking for equality. You can't have two people, one person who is fit and healthy and another person who's unable to walk, and you tell both of them climb 3 flights of stairs. That is not possible. Long story short, we have started the race 30 years later. We're not asking you to, slow down, but just we're saying help us out here. The reason I'm saying this is because government needs to take control of what is inside the plantation. For example, the 456 estate medical offices. There are no drugs there. There are no doctors. There's absolutely nothing there. But the government needs to take it. There's been a cabinet paper passed on that. Unfortunately, it has not seen the implementation. Similarly, schools. Schools also, at the end of the day, there needs to be a complete revamp because many teachers do not want to come to the estate schools.
because it's difficult for them to live there, which is understandable. You can't force them to be in a very difficult situation, but there has to be an alternative. Now, I make a humble request, especially to the Minister of Women and Children's Affairs. Ma'am, when I was the minister, we started a program along with ADB where we were giving free morning meals for about 1,197 crèches, child daycare centers. We repair about 600 of them, and there's about 22,000 children. And that program came to a halt. If that can be revived again, that was not done through the government of Sri Lanka funding. It was done through World Bank, ADB, and I suggest we can restart that because they are giving more importance to social protection. Secondly, we did a program with the Indian government, and I'm very sure the Indian government would be keen on doing this too. We had a STEM teacher program for science, technology, English and maths. We had 19 teachers come down from Tamil Nadu, and they went across 13 districts to all the schools. We created 3 centers. They trained thousands of teachers, and they also trained the children on STEM education, and that is what is needed. And lastly, I would also like to inform all of you that vocational training is absolutely necessary. I do agree with that, but at the same time, vocational training should not become an incentive to drop out, because that is also a very realistic issue that we are not able to control. Today, the highest amount of dropouts in the estate sector are girls, and not because of anything. This is a very simple issue. I'm so sorry, I'm almost done. It's a very simple issue. The mothers, they are migrant workers. They go abroad to work, and they leave their daughters at home with their father or a relative. Unfortunately, the father does not know how to, I think you say, plait the hair, and because of that, they refuse to send them to school. And then the schools don't have bathrooms. It becomes very difficult for girls to go to school. And this I'm just bringing up because these are matters which are more practical. Reforms are there, which we do welcome. But reforms, one thing I have learned is, we can put whatever you want on paper. Until and unless there's a visible change, it'll be very difficult to actually uplift the community. Sorry, just one last thing. Also, a request to the government. I think 2 days ago, there's been an accident at Udaradala estate. About 6 families, 43 individuals, a boulder had collapsed. And right now, the company is supporting them. If there's anything that the government can intervene and sort out, then we'd be grateful for that too. Thank you. And also, I just want a clarification. Sorry, I just want a clarification on one last thing. If anybody in the government can tell me, have you guys decided to give the wages as 1,700 or 2,000, or is it going to be 1,350? Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.